வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸ்ல லெசன் 12 நம்ம பார்க்க போறது have, has and had. இந்த have, has, had எப்படி மெயின் verbs-ஆ யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த have, has, had auxiliary verb-ஆ helping verb-ஆ எப்படி யூஸ் பண்றதுன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஸோ நம்ம இதுல have and has இதை வந்து நம்ம present tense-ல யூஸ் பண்ணுவோம். had வந்து past tense-ல யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த have and has-க்கு past tense தான் இந்த had. எந்த அர்த்தங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்? பொதுவா என்கிட்ட இருக்கு, என்னிடம் இருக்கிறது, இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த have, has இதை present tense-ல யூஸ் பண்ணுவோம். எப்ப எல்லாம் சொல்லுவோம்? இப்ப என்கிட்ட கார் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து பொசிஷன், என்கிட்ட இருக்கு, ஓனர்ஷிப் இதை பத்தி பேசுறதுக்கு நாம இந்த have, has-ஐ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவளுக்கு வந்து நல்ல ஷார்ப் நோஸ் இருக்கு, கிரே ஐஸ் இருக்கு, நல்ல லாங் ஹேர் இருக்கு, கேர்லி ஹேர் இருக்கு, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவனுக்கு சுருண்ட முடி இருக்கிறது எப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கும் இந்த have, has-ஐ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ரிலேஷன்ஷிப். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு ஒரு தங்க இருக்கா, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. கடைசியா நம்ம வந்து நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? சிக்னஸ். இப்போ எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கு இதை சொல்றதுக்கு தான் நாம இந்த have and has-ஐ யூஸ் பண்ண போறோம். ஸோ என்னிடம் இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம have, has-ஐ யூஸ் பண்ண போறோம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. எந்தெந்த சப்ஜெக்ட் கூட have-ஐ யூஸ் பண்ணணும், எது கூட எல்லாம் has-ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஐ, யூ, வி, தே இல்லை ப்ளூரல் நவுன்ஸ் இதையெல்லாம் சப்ஜெக்டா வச்சு சொல்றப்போ இருக்கு, என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, அவர்களிடம் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம have யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ், யூ ஹாவ், வி ஹாவ், தே ஹாவ். இப்போ ப்ளூரல் நவுன்னு சொல்றோம். இப்போ மோர் தென் ஒன், 2 பேர் பத்தி பேசினா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாவ்னு சொல்லுவோம். இப்போ ரவி அண்ட் ராஜு 2 பேர், அப்போ கூட நம்ம என்ன சொல்லணும்? ஹாவ். ரவியிடமும் ராஜிடமும் இருக்கிறது அப்படின்னாலும் ரவி அண்ட் ராஜு ஹாவ், இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இதே விஷயத்துல இல்லை, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றதா இருந்தா ஐ டோன்ட் ஹாவ். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்பவே நீங்க திரும்ப திரும்ப ஐ ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ், வி ஹாவ், வி டோன்ட் ஹாவ், தே ஹாவ், தே டோன்ட் ஹாவ், இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட் இல்லைன்னா வேற எந்த ஒரு சிங்குலர் நவுன் எதுவா இருந்தாலும் அவர்களிடம் இருக்கிறது, அவனிடம் இருக்கிறது, அவளிடம் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம has யூஸ் பண்ணுவோம். he has, she has, it has, இந்த மாதிரி. the dog has, the horse has, இந்த மாதிரிலாம் சொல்றது. இப்ப இதுவே அவனிடம் இல்லை, அவளிடம் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு நாம doesn't have. நம்ம ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயே நம்ம சொல்லிட்டோம். நம்ம சாதாரணமா பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல he, she, it சிங்குலர் நவுன் கூட வேர்போட எஸ் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல ஹாவ்ஸ் அப்படின்னு சொல்லாம அதுதான் நம்ம ஹேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸ்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? சாதாரணமா ஐனா ஐ டோன்ட் பிளஸ் வேர்ப் அப்படி யூஸ் பண்ணுவோம். பட் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன்லாம் வந்ததுன்னா டசன்ட் பிளஸ் வேர்ப்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் டசன்ட் பிளஸ் ஹாவ் அப்படி நம்ம சொல்றோம். ஏன்னா ஹாவ் தான் பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதனால doesn't have அப்படிதான் நம்ம சொல்லணும். doesn't hasன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அகெயின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. he has, he doesn't have, she has, she doesn't have, it has, it doesn't have, இந்த மாதிரி நிறைய சொல்லி பழகுங்க. அப்பதான் நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல have and has யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். பாஸ்ட் டென்ஸ்ல இந்த have and has இது ரெண்டுக்குமான பாஸ்ட் ஃபார்ம் had இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ have and has ரெண்டுக்குமே had தான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் எல்லாத்துக்குமே நாம பாஸ்ட் டென்ஸ்ல ஹேட்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். இருந்தது, இப்ப இருக்கு அப்படிங்கிறப்ப ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஹேட். அப்ப இல்லை, அப்ப என்னிடம் இல்லை, அவனிடம் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லணுமானா didn't have, didn't have. ஸோ சொன்ன மாதிரி
have தான் basic verb. அதனால didn't plus basic form of the verb. have தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சில சென்டென்சஸ் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல. என்ன சொன்னா நம்ம have hasனா இருக்கிறது, என்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாவும் நம்ம பொசஷன் பத்தி தான் நம்ம பேச போறோம். என்கிட்ட இருக்கு, அவங்கிட்ட இருக்கு, அவகிட்ட இருக்கு, இந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்போ என்கிட்ட கார் இருக்கு, ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ண போறோம். என்கிட்ட கார் இருக்கு, என்னிடம் அப்படின்னா ஐ ஹாவ், என்னிடம் இருக்கிறது அப்படின்னா ஐ ஹாவ். என்ன இருக்கு, என்கிட்ட ஒரு கார் இருக்கு, ஐ ஹாவ் அ கார். அன்னா ஒன்னு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ ஒருவேளை என்கிட்ட 2 கார் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணுமானா ஐ ஹாவ் 2 cars அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இப்போ என்கிட்ட கார் இல்லை, நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்றப்பவே அப்படியே நெகட்டிவ் சென்டென்ஸும் நம்ம அப்படியே ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட இருக்குன்னா ஐ ஹாவ், என்கிட்ட இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ என்கிட்ட கார் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் அ கார், ஐ டோன்ட் ஹாவ் அ கார். இப்போ அப்படியே கொஸ்டினும் கேட்டுடலாமே. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன சப்ஜெக்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி டூ இல்லைன்னா டஸ்ஸை கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் நவுன் இதெல்லாம் வந்து தானே நம்ம டூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட்டுக்கெல்லாம் நாம டஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ உன்னிடம், உங்களிடம் அப்படின்னா யூ அதுக்கான verb. இந்த இடத்துல நம்ம do. Do you have a car? Do you have a car? உங்களிடம் கார் இருக்கிறதா? உன்னிடம் இருக்கிறது, உன்னிடம் ஒரு கார் இருக்கிறதுனா you have a car. உன்னிடம் கார் இருக்கிறதா அப்படின்னா முன்னாடி ஒரு do சேர்த்துக்கோங்க. Do you have a car? அவ்வளவுதான். இப்போ அவருக்கு ஒரு தோப்பு இருக்கிறது, அவரிடம் ஒரு தோப்பு இருக்கிறது இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ அவர் அப்படின்னா he. நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது he அப்படின்னா அவரிடம் இருக்கிறதுனா he has, அவரிடம் இல்லைன்னா he doesn't have. அவளிடம் இருக்கிறதுனா she has, அவளிடம் இல்லைன்னா she doesn't have. என்னிடம் இருக்கிறது அப்படின்னா ஐ ஹாவ், என்கிட்ட இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ். இந்த மாதிரி நம்ம சொல்லி சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அவரிடம் ஒரு தோப்பு இருக்கிறது அப்படின்னா he has a grow. அவரிடம் தோப்பு இல்லை, அவரிடம் இல்லைன்னா என்ன சொன்னோம், he doesn't have. அவரிடம் தோப்பு இல்லை, he doesn't have a grow. இப்போ அப்படியே கொஸ்டினா கேட்கணும், அவருக்கு சொந்தமாக தொன்னந்தோப்பு இருக்கிறதா? அவருக்கு இருக்கிறதா கொஸ்டினா கேட்கணுமானா இந்த டஸ்ஸை முன்னாடி கொண்டு வரப்போம். ஸோ does he have a coconut grow? Does he have a coconut grow? இப்ப உங்களுக்கு சொந்தமா தென்னந்தோப்பு இருக்கிறதா? உங்களுக்கு அப்படின்னா யூ, யூக்கு ஏத்த மாதிரி போட வேண்டிய கொஸ்டின் வேர்டு டூ இல்லையா. பட் டூ யூ ஹாவ் அ கோகோனட் க்ரோ? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் இருந்ததானா அதை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணி பார்க்க பார்க்க தான் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ இதே ஷீ வச்சு சொல்ல போறோம். அவகிட்ட ஸ்கூட்டர் இருக்கு, அவள் அப்படின்றதுனால ஷீ, ஷீ ஹாஸ் அ ஸ்கூட்டர். அவகிட்ட ஸ்கூட்டர் இல்லை, ஷீ ஹாஸ் அப்படின்னா ஆப்போசிட்டா சொல்றப்போ ஷீ டசன்ட் ஹாவ். ஷீ டசன்ட் ஹாவ் அ ஸ்கூட்டர், ஷீ டசன்ட் ஹாவ் அ ஸ்கூட்டர். இப்போ இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இருக்கிறதுன்னு சொல்றப்போ நம்ம ஹாவையும் யூஸ் பண்ணோம், ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுனுக்கெல்லாம் ஹாஸையும் யூஸ் பண்ணோம். பாஸ்ட் டென்ஸ்ல முன்னாடி என்கிட்ட இருந்தது, அவளிடம் இருந்தது, அவர்களிடம் இருந்தது, இந்த மாதிரி சொல்றதுக்கு இதே பொசிஷன்ல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் எதுவா இருந்தாலும் சரி நம்ம ஹேட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அவர்களிடம் இருந்தது அப்படின்னு சொன்னா தே ஹேட். அவர்களிடம் அப்போது இல்லை அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்லயே இல்லை அப்படி சொல்லணுமானா தே டிடன்ட் ஹாவ், தே டிடன்ட் ஹாவ் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ஐ ஹேட், ஐ டிடன்ட் ஹாவ். ஷீ ஹேட், ஷீ டிடன்ட் ஹாவ். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவர்களுக்கு சொந்தமாக அவர்களிடம் ஒரு பீச் ஹவுஸ் இருந்தது. தே ஹேட் அ பீச் ஹவுஸ், தே ஹேட் அ பீச் ஹவுஸ். அவர்களுக்கு சொந்தமாக பீச் ஹவுஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லணும், நெகட்டிவா சொல்ல போறோம். ஸோ தே டிடன்ட் ஹாவ் அ பீச் ஹவுஸ். கொஸ்டினா கேட்கணும். இப்போ அங்க இருந்தது டிண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, டிட்ட முன்னாடி கொண்டு வந்துட்டா கொஸ்டின் ஆயிடும். அவர்களிடம் பீச் ஹவுஸ் இருந்ததா? Did they have a beach house? Did they have a beach house? Did you have a beach house?
Did she have a beach house? So என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் did தான். அடுத்ததா இதே have, has and had நாம பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பேசுறப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அவளுக்கு வந்து நல்ல நீண்ட தலைமுடி இருக்கிறது, அவளுக்கு வந்து சுருட்ட முடி இருக்கிறது, நல்ல ஷார்ப் நோஸ் இருக்கு, கிரே ஐஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலயும் அவளுக்கு இருக்கிறது, அவனுக்கு இருக்கிறது, இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல நம்ம வந்து ஹேவ், ஹேஸ், அதே மாதிரி முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்றதானா ஹேட் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவளுக்கு மூக்குல ஒரு தழும்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவளுக்கு இருக்கிறது அப்படின்னாலே ஷி ஹேஸ், அது நம்ம வந்து ரெடியா சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு. இப்போ என்ன இருக்கிறதுனா ஒரு தழும்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால ஷி ஹேஸ் அ ஸ்கார். இது பேசிக் சென்டென்ஸ். இது எல்லாருமே நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஷி ஹேஸ் அ ஸ்கார். இப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம சொல்ல வேண்டியது மூக்குல ஒரு தழும்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ மூக்கில் அப்படின்னு சொல்றப்போ நம்ம இப்ப ரீசெண்டா ப்ரப்போசிஷன்ஸ் கத்துக்கிட்டோம். ஆன், இன், அட் இப்படிலாம் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? அதுல பாடி பார்ட்ஸ் அதுல அப்படின்னு சொல்லணுமானா நம்ம ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் மூக்கில அப்படின்னு சொல்றதுனால ஆன் ஹர் நோஸ். ஷி ஹாஸ் அ ஸ்கார் ஆன் ஹர் நோஸ். இப்ப அவளுக்கு சுருள் முடி இருக்கிறது, கேர்லி ஹேர் இருக்கிறது. இப்போ ஒன்னு அப்படின்னா நம்ம வந்து அ யூஸ் பண்ணுவோம். ஹேர்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அப்ப வந்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால ஷி ஹாஸ் curly hair, she has long hair இப்படிலாம் நம்ம சொல்லிடலாம். அவளுக்கு நீல நிற கண்கள்லாம் இல்ல, அவள் பிளாக் ஐஸ் தான், பிரவுன் ஐஸ் தான் இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ அவளுக்கு நீல நிற கண்கள் இல்லை. அப்போ she doesn't have, அவளுக்கு இல்லைன்னா she doesn't have blue eyes. ஸோ ஐஸ்ன்றப்போ ரெண்டு, அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. she doesn't have blue eyes. இப்போ ஒரு ஆணை நம்ம வந்து சொல்றோம் எப்படி இருக்காங்கன்னு சொல்றது. ஸோ அவருக்கு பரந்து தோள்கள் உள்ளன, ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கு அப்படி சொல்றோம். ஸோ அவருக்கு இருக்கிறது அப்படின்னா he has broad shoulders. அவளுக்கு நீண்ட முடி இருக்கிறதா கொஸ்டின் கேட்கணும். ஸோ அவள் அப்படின்னா அவளுக்கு இருக்கிறதானா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணும் கொஸ்டினை? he, she, itனா நம்ம டஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா? does she have long hair? does she have long hair? இப்போ நெகட்டிவா சொல்லலாம், அவளுக்கு ஷார்ப் நோஸ் இல்லை. இப்ப நம்ம சொல்ல போறது பாஸ்ட்ல, முன்னாடி நம்ம பார்த்த ஒருத்தரை அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு நோஸ் வந்து ஷார்ப்பா இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்போ இல்ல அவங்களுக்கு ஷார்ப் நோஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ முன்னாடி நடந்த விஷயத்துல நம்ம பார்த்த ஒருத்தரை அப்ப நான் பார்த்தப்ப அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ல didn't have யூஸ் பண்றோம். she didn't have a sharp nose. she didn't have a sharp nose. அதே மாதிரி நீங்க பார்த்த அந்த நபருக்கு நீண்ட தாடி இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் பாஸ்ட் டென்ஸ்ல. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கறதுனால டிட்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இருந்ததா. Did he have a long beard? Did he have a long beard? அடுத்து நம்ம பார்க்க போறது இதே have, has and had ரிலேஷன்ஷிப்ஸ். எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி சொல்றதுக்கும் நாம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், எனக்கு இருக்கிறாள் அப்படின்னா ஐ ஹாவ், எனக்கு இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ். இப்போ எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், ஐ ஹாவ் அ சிஸ்டர், ஐ ஹாவ் அ யங்கர் சிஸ்டர், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ அவளுக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள், she has 2 brothers. she has 2 brothers. இப்போ அவளுக்கு சகோதரர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணுமானா she doesn't have any brothers. she doesn't have any brothers அப்படி நம்ம சொல்லிடுவோம். இப்போ கொஸ்டினா கேட்க போறோம், அவளுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ அவளுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னா does she have அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ does she have a sister? does she have a sister? அவருக்கு நண்பர்கள் யாரும் இல்லை அப்படி சொல்ல போறோம். அவருக்கு இல்லை அப்படின்னா he doesn't have. he doesn't have any friends. யாரும் அப்படின்றதுனால any, எதுவும் யாரும் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம any. he doesn't have any friends. அடுத்ததா இதே have, has and had sickness, உடம்பு சரியில்லாம இருக்கும் இல்லையா? அதை பத்தி பேசுறப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, எனக்கு ஜுரமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சொல்றதுக்கும் நாம யூஸ் பண்ணுவோம். அவருக்கு காய்ச்சல் இருக்கிறது, அவருக்கு இருக்கிறது அப்படின்னாலே he has. ஸோ அவருக்கு இருக்கிறது என்னது? ஜுரம். ஸோ he has a fever. he has a fever. இந்த இடத்துல நம்ம கவனிச்சுக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா
நிறைய சமயங்கள்ல நாம இந்த மாதிரி சிக்னஸ் பத்தி பேசுறப்போ இந்த அப்படின்ற ஒண்ண சேர்த்துப்போம். ஒரு ஃபீவர், ஒரு ஜுரம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றது இல்ல. ஆனா கூட இது வந்து இங்கிலீஷ்ல இப்படிதான் இருக்கு. ஸோ அவருக்கு காய்ச்சல் இருக்கிறது அப்படின்னா ஹி ஹாஸ் அ ஃபீவர் அப்படிதான் சொல்லணும் நம்ம. எனக்கு வந்து தொண்டை வலியா இருக்கு. ஐ ஹாவ் அ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ஹாவ் அ சோர் த்ரோட். ஐ ஹாவ் அ சோர் த்ரோட். அவளுக்கு இருமல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். அவளுக்கு இருமல் இருக்கிறதா? அவளுக்கு இருக்கிறதா அப்படின்னா டஸ் ஷி ஹேவ். என்ன இந்த இடத்துல நம்ம சொல்றது இருமல். ஸோ இந்த மாதிரி சிக்னஸ் எல்லாம் சொல்றப்போ சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ டஸ் ஷி ஹாவ் அ காஃப்? டஸ் ஷி ஹாவ் அ காஃப்? அவளுக்கு இருமல் இல்ல. ஆனா அவளுக்கு லேசா சளி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அவளுக்கு இருமல் இல்லை. She doesn't have a cough, but she has a mild cold. She doesn't have a cough, but she has a mild cold. இப்போ அவருக்கு ஏதேனும் காயம் இருந்ததா? பாஸ்ட்ல சொல்றோம். அப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா? அப்ப அவருக்கு ஏதேனும் காயம் இருந்ததா? இன்ஜுரி இருந்ததா? இருந்ததா? கொஸ்டின்ல இருந்ததான்னு இருந்தா நம்ம டிட்ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அவருக்கு இருந்ததா அப்படின்னு சொல்றது. Did he have? Did he have any injury? ஏதேனும் காயம். அதனால எனி அப்படின்ற வார்த்தையை சேர்த்துட்டு இருக்கோம். Did he have any injury? இப்ப நம்ம இதுக்கே பதில் சொல்றோம். அவருக்கு எந்த காயமும் இல்லை. He didn't have any injury. He didn't have any injury. ஸோ இந்த வீடியோல நாம இந்த have, has and had இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.